நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 2 வயசுலேருந்து பெண் குழந்தை வந்து நான் டீ போட்டு தரட்டுமா, சொப்பு வச்சுருக்கேன் நான், இது என்னோட கிச்சன், என் கிச்சனில் நான் உனக்கு டீ போட்டு தரேன்னு அந்த குழந்தை வந்து தனக்குன்னு ஒரு டெரிட்டரி, தனக்குன்னு ஒரு கூடு, தனக்குன்னு ஒரு அமைப்புன்றது அந்த குழந்தை மனசில் ஏற்கனவே இருக்குது. அந்த கூட்டுக்கு உண்டான தலைவனாக தான் உங்களை சூஸ் பண்ணுறாங்க. தலைவன்ற பதவியை கொடுத்துட்ட பிறகு தலைவனுக்கு உண்டான தகுதியை நீங்கள் காட்டலைன்னா அந்த பெண்கள் என்ன நினைக்கிறேன், அவன் நான் தோத்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன், இவன் தலைவன் இல்லை போல இருக்கே, அப்போ தலைவனுக்கு உண்டான தகுதி எப்படியாவது வர வச்சு பார்ப்போம், இவனை தலைவன் ஆக்கி பார்ப்போன்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. திருக்குறளில் மலரினும் மெல்லியது காமம், சிலர் அதனை செவ்வி தலைப்படுவர்னு ஒன்று இருக்குது. மலரினும் மெல்லியது காமம்னா இட்ஸ் நாட் ஒன்லி செக்ஸ், இன்டிமசி, டுகெதர்னஸ், அது வந்து ரொம்ப மென்மையானது. நீ ரொம்ப இரசிஸ்டபிளாக இருக்க, உன் பெண்மை என்னை வசீகரிக்கிறதுன்ற சிக்னலை ஒரு ஆண் கொடுத்தாதான் நான் ஆண். 2024 தமிழ் பெண் ஆண்களுக்கு இது தெரியல அப்படின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இருக்கு. பீகாரில் ஜனத்தொகை வந்து 3.6 அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் லெவல், தமிழ்நாடுலலாம் 1.6 தான் இருக்குது. அப்போ நம்ம பாப்புலேஷன் குறையுது. அப்போ இங்கே பாப்புலேஷன் குறையுதுன்னா இங்கே ஆணும் பெண்ணும் நிறைய சேர்ந்து வாழ்ந்து, தலைவன் தலைவி இன்புற்று வாழ்ந்து, தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் ஈடுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி, நான் உனக்கு பூ வாங்கிட்டு வந்துடுவேன், நீ நம்ம போய் கொஞ்சிக்கலாம், வெளில போகலாம், சுற்றலாம், சீக்கிரமாக நான் வரேன், என்ன நீ ரெடியாரு அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும்ல. நீ சொன்னால் நான் செய்வேன்னு ஒரு ஆண் சொல்லிட்டாருன்னா அதனால தான் நம்ம பாப்புலேஷன் 1.6 இருக்குது. இப்போ திரும்ப நம்ம பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம 2 or 3க்கு கொண்டு வரணும்னா ஆண்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு பெண்ணோட இருக்கிறது தான் பெரிய சுவாரஸ்யம். ஒரு கேமை விட மற்ற விஷயங்களை விட ஒரு பெண்ணோட இருக்கிறது தான் ஒரு ஆணுக்கு உச்சக்கட்ட இன்பம். அந்த இன்பத்தை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கணும்ல.